சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நோட் பண்ணிங்களா? 67K 67. ஓகே, கொஞ்சம் ரேஜ் பைட்டிங்கான ஜோக்கு தான். பட் ஆனால் டைமிங்கு கிடச்சதுன்னு போட்டேன், கடுப்பாயிடாதீங்க. வெறும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது நம்ம 69K ரீச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கடகடன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வந்துருங்க. நான் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், ஃபாரினில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸோட உடம்புல அந்த மாதிரி பாடி கேம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு போலீஸோட லைஃப்பில் எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடக்கலாம். ஸோ எப்பவுமே அவங்களை கண்காணிக்கிறதுக்காக அந்த ஒரு கேமரா வந்து அவங்களோட பாடியிலே வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த போலீஸ் பாடி கேம்லேயுமே சில டிஸ்டர்பிங்கான ஃபுட்டேஜஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ரெக்கார்டான சில ஹாரரான ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இன்னுமே சில டிஸ்டர்பிங்கான ஃபுட்டேஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, not to watch this all. இல்லை தனியாகவே கூட பார்க்கலாம், அவ்வளோ ஹாரரான வீடியோலாம் கிடையாது. பட் ஆனால் கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஓகேண்ணா கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்மைலி, வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ லூயிசியானாவில் இருக்கிற ஒரு வீட்டில் ரெக்கார்டான ஒரு வீடியோ தான். இந்த வீட்டில் 4 குழந்தைங்க இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு போய் அரைவ் ஆகும்போது, என்னோட அம்மா உள்ளே தான் இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிற ரூமில் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. என்னடா அது ஹோம்ஒர்க் எதுவும் செய்யலன்னு தலையில் தட்டிட்டாங்களா, இதுக்கெல்லாம் போய் போலீஸ் எல்லாம் கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலாக அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு. ஒரே ஒரு போலீஸ் தான் வந்திருக்கிறாரு போல. ஆக்சுவலாக You all right, babe? இவங்க தான் நான் சொன்ன அந்த குழந்தைங்க. Okay, can you sit right here for me? Yes. Is anybody in there? டோர் லாக்கடா இருக்கா? அப்படியே எதுவும் தெரியலையே. Okay. And we got my mommy. The eggs were burning and she's in there. Okay, y'all come in here. Come right Oh, here. I don't want to go. Come here. Stay in here. Stay in here. பாத்ரூம்குள்ள 254 City. 28 வயசான ஆஸ்லி அப்படிங்கிற அந்த லேடி, இந்த 4 குழந்தைங்களோட அம்மா பாத்ரூம்குள்ள தலையில ஷூட் பண்ண நிலைமையில இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கிறது தெரியுதான்னு கூட தெரியல. அதுல ஒரு பொண்ணு மட்டும்தான் ரொம்ப அழுதுட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, பயத்துல அழுகுற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் வெளியில கூப்பிட்டு போறாங்க. அந்த போலீஸ் சுத்தி இருக்கிற மித்த நெய்பர்ஸ் எல்லாமே விசாரிக்கிறாங்க. மேபி இது சூசைடா இருக்குமா இல்லை கொலையா இருக்குமான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம இருக்கும்போது மித்த போலீஸும் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. Is there one victim or two? I'm at no bridge. City, do I have இறந்து போனது ஒருத்தரா 2 பேரான்னு கேக்குறாங்களா? the rest of the house? I'm under the impression there was a male here too. ஓ, மேபி அவங்கள வந்து யாராச்சும் கொலை பண்ணியிருந்தா உள்ளதான் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க சர்ச் பண்றாங்க போல. Go right. Wait for me. Good. ஒருத்தன் கொலையே பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பானா என்ன? இன்னமும் There was a male subject that had been shot. Look out in the backyard. What's that? A smell? ஓ, அந்த குக் பண்ணதெல்லாம் பேர்ன் ஆயிருந்துச்சுன்னு அந்த குழந்தைங்க சொன்னாங்களே, அது போல. Everything else clear? Everything else is clear. They're across the street. முன்னாடி அந்த குழந்தைங்க இருக்கும் போதே சொல்லியிருப்பாங்க, அம்மா வந்து ஏதோ குக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ எக் வந்து பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தீஞ்சு கருகியே போயிடுச்சு, ஆனால் அவங்க பாத்ரூம்லேருந்து வெளியவே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. போலீஸ் உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க பெருசாக எதுவும் எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியல. லைக் அங்கே எதுவும் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரியோ இல்லை சண்டை போட்ட மாதிரியோ யாரோ ஒருத்தர் உள்ள வந்து இவங்களை கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ இப்படி எந்த சைனுமே இல்லை. அவங்க அந்த எக்கை குக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க பாத்ரூம்குள்ளே இறந்து போன மாதிரி தான் இருக்கு. மேபி இது ஒரு சூசைடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இனிஷியலாக யோசிச்சாங்க. அந்த 28 வயசான ஆஸ்லிங்கிற பொண்ணோட போட்டோவை கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாங்கி பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு அந்த கேஸ் மேலேயே ரொம்ப டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே இவருக்கு இந்த ஆஸ்லிங்கிற லேடியை ரொம்ப வருஷமாவே தெரிஞ்சிருக்கு. இவங்க ரீசெண்டாக தான் கிராஜுவேட் ஆகியிருப்பாங்க போல. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள பார்க்க முடியுது. இவங்க ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் பண்ண ஒரு பையனோட தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இது இன்னுமே வந்து டீப் டவுனாக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், சுற்றி இருக்கிற எல்லா நெய்பர்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டிலே குழந்தைங்க எல்லாமே போய் விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடிக்கே வந்து ஷாக்காக தான்
ஆகிருக்குது. என்னது இறந்து போயிட்டாங்களா? இப்போ தானே நான் காலையில் தானே பார்த்தேன் 5 மணிக்கு, இங்கே தானே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அண்ட் இவங்கள்ட்ட கேட்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த ஆஸ்லிங்கிற லேடிக்கு வந்து ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆகிருக்கு. அவங்க வேற ஏதோ ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல. அந்த பர்சனோட பேரு டைலர். தென் இதே லேடி சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வந்ததை நான் பார்த்தேன், ஒரு பிளாக் கலர் ட்ரக் வந்துச்சு. அந்த ட்ரக்கை ஆஸ்லி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. டைலர் அப்படிங்கிற அந்த பர்சன் அவன் தான் அடிக்கடி இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு இருப்பான். ஸோ அவன் மேலே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, போலீஸ் அவனை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு கால் வருது. Hi, I need to turn myself in to the police. Are you wanted? Do you have an active warrant? No, I just committed a crime. Okay, what crime did you commit? I shot somebody, a woman, Okay, what is her name? Ashley Fish. ஆக்சுவலி கொஞ்சம் லென்த்தியாக தான் பேசி வச்சிருக்கிறாரு. பட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, 911க்கு கால் பண்ணி நான் ஒரு கிரைம் ஒன்று பண்ணிட்டேன், நான் இந்த லொக்கேஷனில் தான் இப்போ நின்றுட்டுருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு போலீஸ் அனுப்புங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்புங்க. சரி ஓகே, நீங்கள் என்ன கிரைம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் ஆஸ்லிங்கிற ஒரு லேடியை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேஷுவலாக சொல்கிறான். லைக் அவன் சொல்கிற அந்த டோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமன் கம்போஸ்டாக தான் இருக்குது. அவன் பயப்படுற மாதிரியோ பதற்றத்தில் இருக்கிற மாதிரியோலாம் தெரியல. சரின்னு போலீஸ் நேரில் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னங்க ஏதோ ஜிடிஏல ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். Sit down on your foot and just turn your legs in, okay? Understood. இவங்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையை நீ எதுக்கு பண்ண, எதுக்கு அவங்களை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதையுமே இன்டென்ஷனலாலாம் பண்ணல, சொல்ல போனால் நான் கன்னை கூட கொண்டு போகல, எனக்கு கன்னெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியாது, அந்த லேடி தான் கன்று வச்சுருந்தாங்க. லைக் எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாகவே. ஸோ அதனால் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வீட்டில் சும்மா ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் பேசவே ஆஸ்லி கன் எடுத்து என்னோட தலையில் பாயிண்ட் பண்ணிட்டா. லைக் என்னை ஷூட் பண்ணுற மாதிரி அவள் பாயிண்ட் பண்ணிட்டா. நான் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளோட கையை பிடிக்க ட்ரை பண்ணி அந்த கன்னை அவள் தலைக்கிட்ட திரும்பி லைக் தெரியாமல் நான் ஷூட் பண்ணிட்டேன், எனக்கே தெரியாமல் நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்படின்னா நீ தெரியாமல் பண்ணிட்டியா, வேணும்லாம் அவளை சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஏங்க வேணும்னு சுட போனேன், அவளுக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் நான் அனாதையாகிற மாதிரி சுடுவேனா, என்ன சண்டை இருந்தாலும் ஒரு லேடியை கொலை பண்ணுற அளவுக்கு நான் போவேனா அப்படிங்கிற மாதிரி இவன் நல்லா வாழை போன மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அந்த போலீஸுக்கும் சரி நம்மளுக்கும் சரி கன்வின்சிங்காக தான் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல தான் அவன் மாட்டிக்கிட்டான். ஆஸ்லி இவன் தலைக்கிட்ட கன்னை வச்சாங்க, இவனை ஷூட் பண்ண வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான் இல்லையா. ஆனால் இறந்து போன அந்த ஆஸ்லியோட டெட் பாடியில் அவங்களோட ஃபோனை கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போலீஸ் பார்த்துருக்காங்க. விச் அவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2 கையுமே யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணணும் இல்லையா. ஒரே கையிலலாம் அப்படி வைக்க மாட்டாங்க மூவியில் காமிக்கிற மாதிரிலாம். ஸோ அப்படின்னா அவங்க கையில் கன்னே இருந்திருக்காது, இவன் தான் நம்ம எல்லாருக்கும் பன்னு கொடுக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சு திரும்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் காமன் கம்போஸ்டாக பேசிட்டு இருந்தவன் இப்போ நமக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னொடனே ஒரு மாதிரி பயத்திலேயே கொளறி பேச ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் ரவுண்டு கட்டி எப்படி உண்மையை வாங்கிடுறாங்க. ஆக்சுவலாக அவன் இன்டென்ஷனலாக தான் கொலை பண்ணியிருக்கிறான். பட் ஆனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இவனே இந்த மாதிரி ஒரு ட்ராமா மேக் பண்ணுறான். ஸோ இதனால இவனுக்கு 2nd டிகிரி மர்டர் கேஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. இதுக்கே ஒரு 15 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இது இல்லாமல் இந்த குழந்தைங்கள்லாம் அனாதையாக்குனதுக்கு இந்த மாதிரி கேஸை மாற்றணும்னு நினச்சது, மேனிபுலேட் பண்ணணும்னு நினச்சதுன்னு சொல்லி இன்னுமே 2-3 கேஸ் எல்லாம் சொல்லி விட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் அவன் வாழ்க்கையில் பாதி நாளுக்கு மேலே இன்னும் ஜெயிலில் தான் இருக்க போகிறான். 2 பிரதர்ஸ் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அந்த சேனலில் இந்த கைவிடப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும்ல, இந்த அபேண்டான மாதிரியான பில்டிங்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அவங்க vlogs அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் லிபர்ட்டி ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பழைய கைவிடப்பட்ட ஹை ஸ்கூலில் போய் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. 2024 அப்போ ஒஹையோவில் இருக்கிற இந்த ஒரு ஹை ஸ்கூல், இதுவரையும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இந்த ஒரு ஹை ஸ்கூலை இவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. காரில் பேசிகிட்டே போகிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. would use a method called the sin box, an extremely small room designed to mimic the effects of a solitary confinement cell. So these children being placed in solitary confinement rooms during school, bro. No. During school. That would piss me off and make me miserable. என்னடா ஃபாரின்ல இருக்கிற ஸ்கூல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயோட அங்கே ரொம்ப மோசமாக இருப்பாங்க போலயே. ஆக்சுவலி இந்த ஸ்கூலை பற்றி அந்த அளவுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாமல் தான் இருக்குது. லைக் அங்கே இருக்க டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருந்தாங்க அங்கெல்லாம் யாருக்கும் தெரியல. பட் அதை சுற்றி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அவன் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், லைக் ஜெயில் மாதிரி சின்னதாக ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க பேஸ்மெண்ட்டில். ரொம்பவே இருட்டாக இருக்கும். ஏதாச்சும் குழந்தைங்கலாம் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி உள்ளே
போட்டு அடைச்சிருவாங்கன்னு சொல்கிறாரு. அந்த ரூமை தான் சின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நிறையா டார்க்கான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் போல். நம்ம அந்த சின் பாக்ஸை தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போகிறாங்க. வா, என்னங்க இவ்வளோ கொடூரமாக ஹாரிஃபையிங்காக இருக்குது பார்க்குறக்கு. வீடியோலேயே பார்க்க இவ்வளோ பயமாக இருக்குது. இவனுங்க நேரில் எப்படி போகிறானுங்கன்னு தெரியல. If there's anybody here, any spirits, children, teachers, principals, janitors, யாராச்சும் உள்ளே இருக்கிறீங்களா? டீச்சர்ஸ், சில்ட்ரன்ஸ், இல்லை யாரோட ஆவியாவது இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க போல். Hello? அன்எக்ஸ்பிளைன்டு மூமெண்ட்டா? எனக்கு எதுவும் தெரியலையே. can you walk towards us? What the hell is that? ஓ, It is a bat. ஏதோ வவ்வாலை பார்த்து பயந்துட்டாங்க போல். No, it's not good. This isn't good. Oh crap. Hey, bat. Hello? Mister. It's right there. You see it? Mr. Bat? Mr. வா, Bird? எவ்வளோ தொலைஞ்சு போயிருக்கு இந்த ஸ்கூலு. Pigeon. It's a pigeon. Big guy. ஐயோ, Keep exploring. What? Which way is that? We are on the same floor as the sin box. Oh, dude, the sin box? Right here. Dude. So this is Oh, the இதான் அந்த sin box ஆ? This is the press box for the gymnasium. They actually lock kids who misbehaved in this box. என்ன கேட்டாங்க நிற்கிறாங்கன்னு தெரியலையே. Eerie feeling. ஏதோ பேடாக ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாட்டுக்கு அந்த இடத்துல நின்னா வேறு என்ன ஃபீல் ஆகும்? அப்புறம் அதுவும் தனியாக வேறு போயிருக்காங்க. Okay. I hope there was a bathroom down there, but I 100% salt. Black ball. ஏதோ பிளாக் பாலை பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சவுண்ட் அது? என்ன பார்த்து இப்படி பயப்படுறாங்க? Sounds me running. Not even smelling 10 running footsteps. ஓ, யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு போல. நம்மளுக்கு நிறைய பேர் சேர்ந்து ஓடுற மாதிரி கேட்டிருக்கு போல. Sitting on the third floor hallway. The red pop just went nuts, so now it's time to see exactly what is up here with us right now. You go இப்படி tap 10 பேர் சேர்ந்து ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும். யாருமே இல்லாத பில்டிங்கில். 2. ஆஃப் பண்ணிட்டான். So you guys look at those cameras, there's what we're seeing right now. Can you touch that REM pod again, that red light? Touch one of our pieces of equipment. Dude! Bro, what the hell was I that? saw a ball of light right in front of me. No way. Yeah, it was like, it looked like a freaking light. Like a plasma. Dude, what was that thing? எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கையில் தான் ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்காங்க. நைட் விஷன் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் இருக்கா இல்லையான்ட்டு. Yeah, it was like... Oh my god! Back away if we heard your voice!
ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா இவங்க 2 பேர் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி உள்ளே போயிருக்காங்களா, அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு என்னமோ அமானுஷ்யமான விஷயம்லாம் இருக்குங்கிற மாதிரி இவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க போல். ஸோ அதனால் ஃபோனில் இருக்கிற அந்த ஆப்பில் சர்ச் பண்ணுறது, இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது, அவன் காலை யாரோ தொடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான், மூச்சு காற்று கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு ஹாரராக ஃபீல் ஆகுது. திடீர்னு பார்த்தா ஏதோ 10 பேர் வந்து ஒரே சமயத்தில் ஓடிட்டு இருக்க மாதிரி, இந்த பிடி பீரியட்லாம் வந்து ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்க சவுண்ட் எல்லாமே வந்து இவனுக்கு கேட்டிருக்கு. அதை விட இவங்க எக்யூப்மெண்ட்ஸ் லைட் எல்லாமே யாரோ டச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கு. சரி ரைட்டு, இங்கே என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி எடுக்கிறாங்க. எனக்கு ஷோராக அது என்னன்னு தெரியல. அதில் வந்து சில வாய்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. ஓ, அந்த வாய்ஸ்ல இருந்து Is that inside? Yeah. Get down here now. Now get down here, dude. No, you come with me, bro. That was on my level. இதுக்குடா கத்துற, சம்மந்தம் இல்லாமல் கத்துறாங்க. Call the fucking cops. அந்த வாய்ஸை கேட்டதுக்கு அவ்வளோ பயப்படுறான். ஐயோ, Get down. Some more time. I'm at the old Liberty High School. என்னங்க நிஜமா போலீஸ்க்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. Kind of, not really. ஓ, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த ஸ்கூலில் இருக்கோம், எமர்ஜென்சிங்கிற மாதிரி கேட்குறான். No, we just heard the gunshots right outside and I ran up here and we heard them entering. It sounds like it outside by on the north side. Okay. Call the police. If they actually locked me buns. என்ன மேட்ருனா, இவன் பேயை பார்த்து கூட கத்துல லாஸ்ட் டைம் கத்தும்போது வெளியில் இருக்கிற பார்க்கிங் லாட்டில் யாரோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கன் ஷாட் சவுண்டு ஒன்று கேட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து பயன்ட்டு தான் அவனோட பிரதருக்கு என்னமோ ஆகிருச்சோன்னு நினச்சிட்டு இவன் கத்திட்டே போய் பார்த்துருக்கான். அது வரைக்கும் வெறும் ஒரு கோஸ்ட் ஹாண்டிங் வீடியோ மாதிரி தான் இது போயிட்டு இருந்துச்சு. லைக் அது ஸ்கிரிப்டடாக பண்ணாங்களா இல்லை நிஜமாவே அவங்களுக்கு அதெல்லாம் நடந்துச்சாங்கிறது எனக்கு ஷூராக தெரியல. பட் அந்த கோஸ்ட் ஹாண்டிங் வீடியோங்கிறது இந்த கன் சவுண்டை கேட்டதுக்கப்புறமா தான் இல்லை இது வேற என்னமோ சீரியஸான மேட்டர்னு சொல்லிட்டு இவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அந்த இடத்துல வந்து அரைவாகிறாங்க. No, we just heard the gunshots right outside and I ran up here and we heard them entering. It sounds like it outside by on the இவனை north side. பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்குங்க. பரவாயில்ல, கால் பண்ணால் பட்டுன்னு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஓகே, வெளியில் அந்த ஆஃபீஸர் தான் நிற்கிறாரு. No, we have nothing. Are you college? Yes, yeah, we are. So what happened? ஓ, நீங்கள் தான் கால் பண்ணீங்களா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. Filming a ghost video of all things, and I was kind of standing down here in the cellar. போலீஸ்டே and it போய் sounded like it had ஃபில்மிங் been like கோஸ்ட் in the வீடியோன்னு parking lot, சொல்லிட்டு இருக்கான் just like 7 பாருங்க. shots. So I ran up to him where he was up in the gymnasium, and we just heard like rattling on the door, and that's when you know like yeah, we should probably call. The gunshots were all here. The rattling on the door and the footsteps were in the gymnasium, which is right over here. ஆமாங்க, கண்டினியூவாக கன் சவுண்டு கேட்டுருக்கு பாருங்களேன். And they were right here. ஆக்சுவலி எனக்கே இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மோஸ்ட்லி இது ஸ்கிரிப்டடாக இருக்கிறதுக்கு சான்ஸே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் உள்ளுக்குள்ளே கோஸ்ட் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம், ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னப்போலாம் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் உள்ள கன் ஃபயர் சவுண்டு கேட்டுச்சு, நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. விச் இஸ் நார்மலாக இந்த மாதிரி ஃபேக்காக ஸ்டேஜடாக வீடியோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எடிட்டிங் மூலமாக தான் அவங்க அதை ரியலிஸ்டிக்காக மாற்றுவாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல அவங்க நிஜமாக ராவாக என்ன எடுத்தாங்களோ அதை தான் போலீஸ்க்கு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து தான் அவங்களே சீரியஸாக உள்ளுக்குள்ளலாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. லைக் நிஜமாலுமே அந்த பில்டிங்குள்ளே யாராச்சும் இருக்கிறாங்களா, நிறைய பேர் ஓடுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் எவ்வளோ தொலைவையுமே அந்த மொத்த ஹை ஸ்கூல்லையுமே யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவங்க 2 பேருக்குன்னா அள்ளு விட்டு போயிடுது. நம்பவே மாட்டிக்கிறானுங்க. என்னது யாருமே இல்லையா, எங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்டுச்சு, வீடியோவில் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி இல்லை நம்மளுக்கும் சரி அங்கே நடந்தது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது.
ஓகே கைஸ், எனக்கு ஆக்சுவலாக பயங்கரமாக கண்ணு சொருக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் இதுக்கு மேலே ஸ்க்ரீன் பார்க்க முடியல. ஸோ அதனால் நான் போய் படுத்து தூங்குறேன். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம மீதி இருக்க கிளிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னுமே நிறைய டிஸ்டர்பிங்கான கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதை பார்ட் 3 அண்ட் பார்ட் 4ல் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் ப்ரோ வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிருது, ரொம்ப லென்த்தியாக போடுங்க, லென்த் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. டு பி ஹானஸ்ட், எனக்கு அதை மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க இந்த மாடர்ன் ஏராவில் நம்ம நிறைய ரீல்ஸ் தான் பார்க்குறோம் இல்லையா. ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் கூட நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பக்கா கோல்டாக இருக்கிறீங்க. 15 நிமிஷம் வீடியோ போட்டுனா கூட 10ல் பெருசாக போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. எனக்கு நிஜமாவே எல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன மேட்ருனா, அவ்வளோ பெருசு எடுத்தேன்னா நான் எடிட் பண்ணுறக்குள்ள எனக்கு 4-5 நாள் ஆயிரும். ஸோ அந்த காரணத்தினால தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஆவரேஜாக நம்ம எவ்வளோ மினிட்ஸ் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பர்சனலாக சஜஷன் இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நிறைய பேரோட ஆன்சரை பார்த்து நான் அதிலிருந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டே ஆஃப்டர் டுமாரோ உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.